ஹாய், எல்லாருக்கும் குட் மார்னிங். இப்போதான் எழுந்திரிச்சேன். விடிஞ்சிருச்சு. வாசல்லாம் பெருக்கி கோலம் போட்டாச்சு. எங்கள் வாசலுக்கு நான் போட்ட கோலம் இதுதான். எங்கள் அண்ணனுடைய செல்லங்கள் காட்டுறேன். 2 வாரத்துக்கு முன்னாடியே எடுத்துன்னு வந்து விட்டான். புறா குட்டிலாம் வச்சுன்னு இருக்கானா. இந்த கோழி என்ன பண்ணுக்குது, முட்டை இடுறேன்னு சொல்லிட்டு போய் புறா கூண்டில் குட்டிங்கெல்லாம் குத்திட்டு போகுது. அவன் ஆசாசியாக அந்த புறா குட்டியை வளர்த்தான். குட்டிங்களை குத்திட்டு அந்த 2 கோழி எடுத்துன்னு வந்து இங்கே போட்டான். கொக்கோ 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 கோழி என்ன பண்ணுறீங்க? இவங்க 2 பேரும் தான் எங்கள் அண்ணனுடைய செல்ல குட்டிங்க. சின்ன வயசுலேருந்து வளர்த்து வச்சுருக்காங்க இவ்வளோ தூரமும். நான் காலையில் பெருக்கினே இருக்கும்போது ஒரு சவுண்டு. என்ன சவுண்டுடான்னு போய் பார்த்தா இந்த குட்டி குரங்கு ஏந்துட்டு இருக்குது. இனிமே வேலை செஞ்ச மாரி தான். எங்கள் வீட்டில் ஒருத்தருக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சொல்லலாம், வாங்க போகலாம். ஹாப்பி பர்த்டேடா மாமா. எழுப்பி டீ போட்டு கொடுத்துட்டு அவ்வளோதான் சமையல் வேலையை ஆரம்பிச்சிட்டேன். இன்னைக்கு என்ன சாப்பாடுனா முட்டை வறுவல், அப்புறம் வாழைக்காய் வறுவல், சாம்பார். இதுதான் டிஃபன் கட்டிட்டு காமிச்சேன் மை ஹஸ்பண்ட்க்கு. பைக்கில் ஏறணும்னு அடம் பிடிக்கிறாங்க 2 பேரும். நான் ஃபஸ்ட்டு ஏறுவேன், நீ ஃபஸ்ட்டு ஏறுவேன். எப்பவுமே வேலை இப்போ சொல்ல காலையில் இப்படி தான். ஏறவே விடலை பைக்கில். என்னை முதல்ல எடுத்து பைக்கில் உட்கார வச்சுக்கோ அப்படின்ற. பர்த்டே பாய் வேலைக்கு போகிறாங்க இன்னைக்கு. என்ன பண்ணுறது, வேலைக்கு போய் தான் ஆகணும். கேக்கு வெட்டலாமா? ஹாப்பி பர்த்டே டு யூ, ஹாப்பி பர்த்டே டு யூ. அப்புறம் ஒரு பெரிய பொண்ணுக்கு ஒரு வாய் கேக்கு, அப்புறம் சின்ன பொண்ணுக்கு ஒரு வாய் கேக்கு, குட்டி பாப்பாக்கு, அப்புறம் அவருடைய அன்பான மனைவிக்கு ஒரு வாய் கேக், அப்புறம் என்னுடைய அன்பான செல்லத்துக்கு ஒரு வாய் கேக்.